பல வருஷத்துக்கு பிறகு மௌனம் கலைத்த கமலின் காதலி உண்டான புது புயல். தமிழ் சினிமாவில் ராதா, அம்பிகா அப்படி ஜொலித்த கதாநாயகிகள்ல கௌதமியும் ஒருத்தர். 80 அப்புறம் 90களில் முன்னணி நடிகையாக ஜொலித்த கௌதமிய யாராலும் மறக்க முடியாது. தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ், கார்த்திக் போன்ற பல முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியா நடித்து பெரிய அளவில் பிரபலமடைந்தார். அவங்களோட நடிப்பு, நடனம், பேச்சு, குறிப்பா சொல்லணும்னா நடிகர் கமல் கூட நடிச்ச அத்தனை படங்களும் காதல் ரசனை சொட்டும் அளவுக்கு அவங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். இதை அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் மறக்க முடியாது. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் ஒன்னாவே பல வருஷங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளவு அந்யோன்யம் இருந்தது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேலா அவங்க ஒன்னாதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கடந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவங்களோட பிரிவு சார்ந்த விஷயங்கள் ஊடகத்தின் மூலமா வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அது கௌதமியே ஒத்துக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் முழு நேர அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி அரசியல்ல ஈடுபட்டு இருக்கும்போது கட்சி சார்ந்து, சமூகம் சார்ந்து, அரசு சார்ந்து ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஒரு தனியார் மியூசிக் சேனலுக்கு அவர் ஓபனா அவரோட காதல் தோல்வி, வாழ்க்கையின் தோல்வி மூலமா கிடைச்ச மிகப்பெரிய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. அவர் அளிச்ச பேட்டியில ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல, அதுக்காக எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்க ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு எல்லா கட்டத்தை தாண்டி சாதிச்சு இங்க வந்து நின்னு இருப்பீங்க. அப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட காதல் தோல்வி குறித்து பேசியிருக்காங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஒரு பிரேக்கப் கண்டிப்பா இருந்திருக்கும். குறிப்பா சின்ன வயசுல அவங்க சந்திக்கிற போது அதை தாங்கிக்க முடியாம மனசு உடைந்து போய்விடும், ரொம்பவே வலிக்கும். சோ நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யோசிங்க, ஒரு பிரேக்கப் சந்திக்கும் போது அந்த பிரேக்கப் எதனால ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு முதல்ல யோசிங்க. அதிலிருந்து அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னேற்றத்திற்கான வழிகளை பாருங்க. அது உங்களுக்கு எவ்வளவு வழியை கொடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேடுங்க. அந்த பாரத்தை மறப்பதற்கு புதிதா ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க. நிறைய தெரியாத இடத்துக்கு போங்க. நீங்க அந்த நபரோட இருந்த போது இருக்கிற சூழ்நிலைகள் மட்டும் சுத்தி சுத்தி வரும்போது அது தொடர்பான நினைவுகளை உங்கள் மீண்டும் மீண்டும் துன்புறுத்த வாய்ப்பு இருக்கு. அந்த சூழ்நிலையை தவிர்த்துட்டு நிறைய இடத்துக்கு பயணம் செய்து பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, வேலையை மாத்துங்க, உங்களோட வேலை செய்யும் இடத்தை கூட மாத்திடுங்க. காரணம், நீங்க அப்படி ஒரு மாற்றத்தை நடத்தும் போது உங்களுடைய பொறுப்புகளும் மாறும். நீங்கள் புதுசா ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனால் நடந்தது எதையும் நீங்கள் உங்களுடைய தோல்வியா மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் உங்களோட பலம். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அதுக்கு அது முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா, அப்பா, பொண்ணு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், காதலன், காதலி, இந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருவருக்கும் இடையில ஒரு மைய புள்ளி கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம தாண்டக்கூடாது. தாண்டாத வரைக்கும் அது ஒரு பெரிய பலமான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்போர்ட்டிவான விஷயங்கள் குறித்தும் காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வந்தது குறித்தும் சூப்பரா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிற நடிகை கௌதமியின் வீடியோ தான் தற்போது இணையத்துல வேகமாக வைரல் ஆயிட்டு வருது.